திராட்சை கொலையில அவன் அந்த விஷ கலவையை அப்படி முக்கிய எடுக்கிறான் பாருங்க. எத்தனை தடவை முக்கிய எடுக்கிறான்னா பூத்ததுல இருந்து அறுவடைக்கு 100 நாள் 14 வாரம் 14 தடவை அதை முக்கிய எடுக்கலாம். அதை பார்த்ததுல இருந்து பல்கலைக்கழக துணைவேந்தர் திராட்சை பழம் திங்கல. அதை கேட்டதுல இருந்து 20 வருஷமா நானும் திங்கல. ஒரு மேடை விடாம சொல்லிட்டே வர்றேன். ஏன்னா நீங்க ரொம்ப பேர் தின்னுகிட்டே இருக்கீங்க. நீங்க திங்கலன்னா எப்படி அங்க விற்கும்? எப்படி பஸ் ஸ்டாண்ட்ல விற்கும்? அரை கிலோ 10 ரூபா, அரை கிலோ 10 ரூபா, அரை கிலோ 10 ரூபா. ஒரே சொல்றான் திராட்சை பழம் அரை கிலோ 10 ரூபா, அரை கிலோ 10 ரூபான்னு. என் பேச்ச கேட்டவங்க எல்லாம் 2வது தடவை என்ன பார்க்கும்போது சொல்றாங்க, ஐயா திராட்சை பழம் திங்கிறத விட்டுட்டேன். இப்ப திராட்சை பழம் திங்கிறத விட்டு பிரயோஜனம் கிடையாது. அங்க என்ன பண்ணா, பெங்களூர் போன போது அங்க முட்டைக்கோச தோட்டத்தை கூட்டிட்டு போய் காமிக்கிறான் இளைஞன். அங்க பார்த்தாக்க எல்லாம் வரிசையா உருண்டையா கிடக்குது. ஒரு 3 அடிக்கு ஒண்ணு கிடக்குது. அவன் கேட்டான் எப்படி இருக்குன்னு. நான் கேட்டான் நல்லா இருக்குன்னு சொன்னான். இல்ல கடையில இருக்கிறது மாதிரி இருக்கான்னு கேட்டான். அப்பதான் கொஞ்சம் உத்து கவனிச்சேன் நானு. இல்லையப்பா கடையில வெள்ளையா இருக்குது, தோட்டத்துல பச்சையா இருக்குது, ஏன்னு கேட்டான். அவன் சொன்னான், இது மாதிரி கொப்பரையில தண்ணிய உள்ள விட்டு அதுல என்டின் எக்கலாக்சி சுமத்தியான மாலத்தியான பாரத்தியான மானோகரோட்ட பஸ் எண்டோ செல்பம் எல்லாத்தையும் கலக்கிட்டு ஒவ்வொரு முட்டை கோசையும் முக்கிய எடுத்து அப்பதான் ட்ரக்ல ஏத்துறோம். எனக்கு இந்த முடியெல்லாம் நேரம் நின்றுச்சு. ஏப்பா இதெல்லாம் பூச்சியை கொல்றதுக்குன்னு சொன்னீங்களே, இப்ப இது அடுத்த பிறகு எதுக்குப்பா முக்கிறீங்கன்னு கேட்டேன். உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது சார். என்ன தெரியாதுன்னு? இது உங்க ஊருக்கு வர்றதுக்கு 5 நாள் ஆயிடும். கொஞ்சம் வாடி வதங்கினுச்சுன்னா தூக்காம போட்டுருவீங்க, காணாம போட்டு போயிடுவீங்க, வாங்காம போயிடுவீங்க. போட்ட போனா வீணா போயிடும். அதுக்காக முக்கிய எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னான். இந்த மூச்சை இழுத்து விட்டு இந்த முட்டைக்கோசை மட்டும்தான் அப்படியான்னு கேட்டேன். முட்டைக்கோசை அப்படிதான் முக்கிறோம், காலிஃபிளவர் அப்படிதான் முக்கிறோம், கேரட் அப்படிதான் முக்கிறோம், அதுக்கப்புறம் பீட்ரூட் இப்படிதான் முக்கிறோம், திராட்சை பழம் தான் உங்களுக்கு தெரியும்னு சொன்னான். நான் போற இடமெல்லாம் இதை பேச ஆரம்பிச்சேன். நாம எதை திங்கிறோங்கிறத யோசிச்சு பாருங்க. எங்க அம்மாவுக்கு கோபம் வரும்போதெல்லாம் கேட்டாங்க, நீ என்னத்தை திங்கிறேன்னு கேட்டாங்க. அறிவு அங்கதான் இருக்குது. நான் திருவண்ணாமலையில பேசும்போது அங்க ஒருத்தர் அப்படியே கல்லு பிள்ளையார் மாதிரி உட்கார்ந்து இருந்தார். நான் கேட்டேன், என்னையா கல்லு பிள்ளையார் மாதிரி உட்கார்ந்து இருக்கிற, உனக்கு இது தைக்கலையான்னு கேட்டேன். நாங்க முன்னாடியே தக்காளி பழத்தை அப்படி முக்கி தான் எடுத்து அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கிறோம். காய்கறி ஒரு ஊர்ல உற்பத்தி பண்ணி எல்லா ஊருக்கும் லாரியில போகணுமா என்ன? இந்த லாரி விடுற புகை இன்னைக்கு ஆகாயத்தை சூடாக்கிட்டு இருக்குது. ஆகையினால மழை இல்ல. பெய்ய வேண்டிய நேரத்துல மழை பெய்யல, பெய்யக்கூடாத நேரத்துல பெய்யுது. விதைக்கிற நேரத்துல மழை இல்ல, அறுக்கிற நேரத்துல அறுக்குது. ஏன்னா ஆகாயம் புகை மண்டபமாச்சு. காய்கறியே தூக்கிட்டு அலையுமா? நம்ம ஊர்ல தக்காளி காய்க்காதா? நம்ம ஊர்ல முட்டைக்கோசு விளையாதா? நம்ம ஊர்ல காலிஃபிளவர் எடுக்க முடியாதா? கேரட் எடுக்க முடியாதா? பீன்ஸ் எடுக்க முடியாதா? இல்ல இதெல்லாம் திங்காதவங்க உயிரோட இல்லையா? பாவக்காய் விளையாதா? பீர்க்கங்காய் விளையாதா? சொரக்காய் விளையாதா? அவரைக்காய் விளையாதா? பொள்ளங்காய் விளையாதா? நம்ம பாட்டி எல்லாம் பயிர் பண்ணலையா? ஏன் ஒவ்வொரு இடத்துல உற்பத்தி பண்ணி தூக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்ட அலையிறோம்? நாமக்கல்ல கோழி முட்டை தயார் பண்ணி டெல்லிக்கு போகணுமா என்ன? டெல்லியில இருக்கிற கோழி முட்டை போடாதா என்ன? சீர்பரட்டும் நிர்வாகம். அந்த நிர்வாகம் சீர்படலைன்னா நீங்க எவ்வளவுதான் அறிவு வச்சிருந்தாலும் அது பிரயோஜனம் இல்லை. அறிவு விலை போயிடுது. சரிதானா? ஆகையினால நம்ம கோத்து கொடுத்திருக்கிற அந்த சூளுரை இருக்கு பாருங்க, அது திரும்ப தினம் தூங்க போறதுக்கு முன்னாடி எல்லாரும் சொல்லணும், எழுந்திருக்கும் போது எல்லாரும் சொல்லணும். நம்ம நரம்புல சதையில ரத்தத்துல எல்லாமே அது கலந்துடணும். அப்படி கலந்தா ஒரு புதிய தமிழ்நாட்டை நம்ம பார்க்கலாம், புதிய இந்தியாவை பார்க்கலாம்.